ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளுக்கு ஈடாக ஒரு பொருளை கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உயிர்த்தெழுந்தேன், என் உயிர்த்தெழுதுக்கு ஈடாக என் மகனை ஆபிரகாம் கிட்ட கொடுக்குறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல போனால் உன்னதங்களில் அவனுக்கு கொடுக்கிறேன். சத்த சொல்லுங்க. பரலோகத்துக்கு எனக்கு கொடுப்பதற்கு அவர் தன்னையே பலியாக்கினார். அவருடைய மரணம்தான் எனக்கு பரலோகத்துக்கு பெரிய பிசாசுக்கிட்ட இருந்து என்னை மீட்டு உன்னத்துக்கு கொண்டு போனாரு. He pledged me to heavenly kingdom. சொல்லுங்க, என்னை எங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு? மார்வாடி சும்மா காசு கொடுப்பானா? மார்வாடி சும்மா காசு கொடுப்பானா கேட்டேன். பேங்க்கு சும்மா காசு கொடுக்குமா? என்ன கொடுக்கணும்? பேங்க்கில் ஒர்க் பண்ண ஒரு கேள்வி என்ன கொடுக்கணும்? டாக்குமெண்ட் கொடுக்கணும். பேங்க்காரன் சும்மா கொடுக்குறான் அவனுக்கான வண்டிக்கு ஆர்சிபுக்கு அவன் மட்டும் தான் இருக்குது. எப்போ வேணால் தூக்குவான். ரைட், புரிஞ்சா சரி தான். சொல்லுங்க, நான் எந்த ஷூரிட்டியும் கொடுக்கல, கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நானும் கொடுக்க முடியாது, எங்கள் தாத்தா கூட கொடுக்க முடியாது, எங்கள் அப்பா கூட கொடுக்க முடியாது. பட் காட் பிளட்ஜ் ஃபார் மீ. என்னையே அவரே எனக்கு தந்து என்னை உறுதிப்படுத்தினார். சொல்லுங்க, அவரே பிளட்ஜ் ஆனார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யாராவது கைது போட சொன்னால் போடுவீங்களா? ஐயா போடுவீங்களா? ஐயா பேங்க்ல ஒர்க் பண்ணுறவர் தான். ஐயா எனக்கு கொஞ்சம் கடை லோன் வேணையா, போடுவீங்களா? அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி பாஸ்டர் வெளிநாட்டுக்கும் போயிடுவார், கட்டுவாரோ கட்ட மாட்டாரோ பாருங்க. ஆனால் ஆண்டவருக்கு என் மேலே சந்தேகமே வரல. வருவேனா வரமாட்டேனே, தொடருவேனா தொடர மாட்டேனே. உண்மை சொல்லட்டுமா, பல பேர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சந்தேகத்தோடு தான் கொடுக்குறேன். அது அப்படியே ஆயிடுது. புரிஞ்சா சரி தான். இதில் வேறு ரெக்கமெண்டேஷனு புரிய மாட்டேது. இருக்கானா? மேலே இருக்கானா? போயிட்டானா? ரைட் தம்பி, என்னை உன்னை நம்பி கொடுத்துருக்குறேன். ரைட், இப்படி சொன்னால் புரியும். என்னை ப்ளட்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறேன் உனக்கு ஞானஸ்தானம். என்னை அடமானம் வச்சு உனக்கு கொடுத்துருக்குறேன். நான் சொல்கிறேன்ல, எப்படியா என் தலையை அடமானம் வச்சா அது அவர் தலையை வைக்கல, தன்னையே தந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நன்றியாக இருங்க, நன்றி உள்ள இதயத்தோடு வாழுங்க. கொஞ்சமாகிலும் அந்த உணர்வு இருக்கட்டும். He pledged for me. அதாவது யார் கை 10 ரூபா கொடுக்குறாங்க அந்த காலத்தில்? என்னம்மா முட்டை காசு இல்லைன்னா வச்சுட்டு போன்றாரு. அதான் உண்மை. அவன் நாளைக்கு வாங்கலன்னு சொல்லுவான். நல்லா தெளிவாக இருக்கிறார் அந்த வாழ்க்கையில். யாரும் யாருக்காக தன்னை அதாவது கையளிக்க முடியாது. என்னையே எனக்காக தன்னையே கையளித்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னையே தமக்காக. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த ஷூரிட்டி கையெழுத்து போட்டு மாட்டிக்கின ரொம்ப பேர் இருக்கிறான்.